வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து இன்னைக்கு வின்னிங் ஸ்ட்ரீக் தான். ஸோ 4வது கன்சிக்யூட்டிவ் செஷனாக மார்க்கெட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இன்னைக்கான நாளில் இருந்திருக்கு. ப்ரிடாமினெண்ட்டாக இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் Q1ல நிறைய பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்கு. ஸ்பெசிஃபிக்காக பேங்க் ரிலேட்டட் பிஸ்னஸ் அப்டேட். அது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ப்ரைவேட் லெண்டர்ஸ்க்குமே அது ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருக்குது. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸுமே ட்ராப் டவுன் ஆகிட்டு இருக்கு. ரியல் எஸ்டேட் ஸ்டாக் வந்து திருப்பியும் அப்லிஃப்ட் போயிருக்கு. ஸோ அதை ஒட்டி ஆட்டோ மெட்டல்ஸுமே கொஞ்சம் லிஃப்ட் ஆயிருக்கு, எக்ஸப்ட் ஐடி. ஸோ எல்லாமே சேமமாக போச்சுன்னா கூட ஆட்டோக்கார தம்பியை போட்டு அடித்த மாதிரி இன்னைக்கு போட்டு ஐடியை போட்டு பொழந்துட்டாங்க. ஐடி தவிர்த்து மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரகாசமான பாசிட்டிவ். ஸோ ஓவரால் நிஃப்டி 50 24,430 ரூபாயும், சென்செக்ஸ் 78,285, பேங்க் நிஃப்டி குறிப்பாக இன்னைக்கான நாளில் பாசிட்டிவாக இருக்குது. ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் எடுத்து பார்த்ததுல நிஃப்டி 50 159 பாயிண்ட் அப்பு, சென்செக்ஸ் 521 பாயிண்ட் அப்பு. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கான நாளில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் HDFC அடிச்சு தூக்கி மேலே போயிருக்கு. ஸோ நம்ம ப்ரிடாமினேட்டாக நம்ம சேனலில் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது தான் HDFC கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச HDFC 1200 rupees போக்குங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் HDFC கன்சிடர் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இறங்கி கன்சிடர் பண்ணலாம். இப்போ இருக்கிற வேல்யூவேஷனுமே பெட்டரான வேல்யூவேஷனாக தான் இருக்குது. நிஃப்டி மிட் கேப் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாளில் 0.45% அப்பு, ஸ்மால் கேப்பும் 0.75% அப்பு. மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் பெட்டராக இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 24,570 டு 24,600. ஸோ மோஸ்ட்லி இந்த வேல்யூக்குள்ளே சுற்றி ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. எப்போவாச்சும் 24,600 பிரேக் ஆகுதோ அப்பவும் இதையும் தாண்டி மேலே போய் 24,750 இருந்து 24,900 கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல மார்க்கெட் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி நோக்கி போயிட்டு இருக்கு. பட் ஓவரால் மார்க்கெட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக ஓவர் வேல்யூடு தான் சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு கீ நியூஸ்ன்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அமோகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. குறிப்பாக SCFCயோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து வெளிவந்துருந்துச்சு. இதில் கிராஸ் அட்வான்ஸ் மட்டும் 15.4% கிட்ட இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ விச் இஸ் லைக் 30.61 லட்சம் கோடி. டெபாசிட் வந்து 14.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது வந்து 31.71 லட்சம் கோடி கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால இன்னைக்கான நாள் SCFC 3.4% கிட்ட அப்பாயி நெஃப்டியை தூக்கி நிறுத்திடுச்சு. பஜாஜ் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் டெலிவரபிள்ஸ் ஆப்ரேஷன்ஸ் பெட்டராகவே இருக்கு. ஸ்ட்ராங் Q1ஓட க்ரோத் வந்து இருக்குது. குறிப்பாக அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்லையுமே, லோன் கொடுக்கறதுலையுமே, கஸ்டமர் அக்வசிஷன் பண்ணுறதுலையுமே பாசிட்டிவாக இருக்குது பஜாஜ் ஃபினான்ஸுக்கும். ஓவரால் செக்டாரே பாசிட்டிவாக இருந்தாலும் கொட்டக் பேங்க் மட்டும் இன்னைக்கான நாளில் 4% கிட்ட ஓவரால் விழுந்திருக்கு. ஹெவி செல்லிங் நடந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செக்டார் வைஸ் நல்லா இருந்தாலும் கொட்டக் மஹேந்திரா பேங்க் மட்டும் சறுக்கி கீழே விழுந்திருக்கு. இது போக ரியல் எஸ்டேட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒபரியோ ரியாலிட்டி வந்து 8,109 crore கிட்ட கார்கானில் ஒரு டெப் ப்ராஜெக்ட் கிட்ட ஒன்று பண்ணியிருக்காங்க. ஒரு லக்ஸுரி ஹோம்ஸ் வந்து சோல்வ் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இன் டெல்லியில NCR ப்ராஜெக்ட். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கு. 6 month ஹையை டபால்னு அடித்து தூக்கிருச்சு. சோபா புக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் குவார்டர் பண்ணியிருக்காங்க. Q1 சேல்ஸ் வந்து 76% கிட்ட ஜம்ப் ஆயிருக்கு. அதாவது 656 கோடி கிட்ட. செல்லிங் 1431 ஹோம்ஸ் இல்லை பிளாட் வித்திருக்காங்க அக்ராஸ் 2.34 million square feet. பிரஸ்டீஜ் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் 15,000 கோடி கெபெக்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2027ல ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸில் சவுத் இந்தியா, MMR அண்ட் டெல்லி NCRல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் இருக்குது. இது ஓவரால் ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ல ஸ்ட்ராங் மொமெண்டம் கிரியேட் பண்ணி கொடுக்குது. எனர்ஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் OPECS வந்து அவங்க அவுட்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அக்ரி டு லிஃப்ட் ப்ரொடக்ஷன் பை 1,88,000 barrel per day கிட்ட ஃப்ரம் ஆகஸ்ட்ல இருந்து. சின்ஸ் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ரெக்கவரி இருந்து க்ரூட் ஆயிலோட பிரெண்ட் பிரைஸ் வந்து $71.7 கிட்ட வந்ததுனால இவங்களும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க. கோலோட இன்புட் மட்டும் ஓவரால் அவுட்புட் டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கு. ஸோ ஓவரால் கோல் இந்தியாவோட ப்ரொடக்ஷன் வந்து பிளான்ட்ல இருந்து 7.5% கிட்ட இயர் டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இந்த கோல் இந்தியாவோட ஸ்டாக்ஸை கொஞ்சம் கீழே போட்டு அடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவரால் கொஞ்சம் கேட்சப் ஆயிருக்கு.
ஹிண்டல்கோ 2.71% லீடா இருக்கு. ஸோ மெட்டல்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சைக்கிளிக்கல் தான். ஓவரால் மார்க்கெட் எப்படி ட்ரெண்டை நோக்கி போகுதோ அதை பேஸ்டு இதுவும் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ எல்லாம் பாசிட்டிவா இருந்தாலும் ஐடி ஓவரால் போட்டு அடிச்சுட்டாங்க. ஓவரால் ஐடி இண்டெக்ஸ் 0.59% டவுனு, டிசிஎஸ் 1.65% டவுன். ஸோ ஐடி பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இதுக்கு ஒரு விடிவு காலம் எனக்கு எதுவும் தோணலை. பட் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணி உள்ள இறங்குறது பெட்டராகவே இருக்கும். ஸோ ஓவரால் டிசிஎஸோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து ஜூலை 9th வரதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. Q1 ரிசல்ட்ஸ்ல ஏஏ ரிலேட்டட் ரெவென்யூ எப்படி இருக்கு, டீல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி மட்டும்தான் ஓவரால் நமக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் கிடைக்கும். இப்போதைக்கு டிசிஎஸோட 2027 ப்ரொஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை என்ற காரணத்தினால் போட்டு அடியடின்னு அடித்து விட்டார்கள். ஆட்டோ கன்சியூமர்ஸ் பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஆட்டோ 1 month ஹை வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ 2.57 அப்பு, M&M 2.04% அப்பு. மொமெண்டம் வந்து ரொம்ப ரெசிலியண்டா பில்ட் ஆகிட்டு வருது. எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் டாபர் வந்து டபுள் டிஜிட் ரெவென்யூவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸுமே இம்ப்ரூவ் பண்ணுவோங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. காத்ரேஜ் கன்சியூமர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெவென்யூ க்ரோத் வந்து Q1ல பெட்டராக இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. நைகா வந்து பொறுத்த வரைக்கும் 30% கிட்ட ரெவென்யூ க்ரோத் வந்து டார்கெட் பண்றாங்க. ப்ரிடாமினண்டா லீட் பை ஃபேஷன்ஸ்ல. Q1 ரிசல்ட்ஸ் வெளியே வரும்போது தான் நமக்கு தெரியும். கார்பரேட் அண்ட் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் அதானி டிஃபென்சஸ் வந்து 2500 கோடி கிட்ட ஒரு மிசைல் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இது வந்து சவுத் இந்தியாவோட லார்ஜஸ்ட் பிரைவேட் செக்டார் மிசைல் எக்கோசிஸ்டமாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. பிரீமியர் எனர்ஜிஸ் பொறுத்த வரைக்கும் பெட்டிங் ஆன் சோலார். அவங்க வந்து 6000 கோடி கிட்ட 3 வருஷத்துல இன்காட் அண்ட் வேஃபர் கெப்பாசிட்டி வந்து பில்டு பண்ணி இன்டெகிரேட்டட் சோலார் மேனுஃபேக்சராக உருவாகலாம் என்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. எக்கனாமி அண்ட் பாலிசி பொறுத்த வரைக்கும் யூஎஸோட ஜாப் டேட்டா நமக்கு வெளிவந்திருக்கு. இது வந்து இப்போ ரீசெண்டாக கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. ப்ரிடாமினண்டாக இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து யூஎஸோட ஜாப் டேட்டா பெட்டராகவே இருக்கு. லாஸ்ட் 4 மாசத்துல இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இது ஃபெட்டோட ரேட் ஹைக்கு வந்து பண்ணுவாங்களா இல்லையாங்கிற திருப்பி இன்னொரு கொஸ்டின் போனதுனால கோல்டு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஃபெட்டு ரேட்டை வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரேட் ஹைக் பண்ணிட்டாங்க அப்படின்னா கோல்டு வந்து விழுந்து விடும். ஃபெட் வந்து ரேட் ஹைக் பண்ணலை அப்படின்னா கோல்டு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆர்பிஐ வந்து அவங்களோட ரெப்போ ரேட்டை ஹோல்ட் பண்றாங்க 5.25% கிட்ட. ஃபினான்ஷியல் இயர் 2027 இன்ஃப்ளேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 5.1% இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் சொல்றாங்க. ஓவரால் இந்தியா பொறுத்த வரைக்கும் மேக்ரோ எக்கனாமி பாயிண்ட் ஆஃப் வியூல ஜிஎஸ்டி கலெக்ஷன் நல்லாவே இருக்கு. ஸோ இது கண்டினியூஸா மேனுஃபேக்சரிங், சர்வீசஸ் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸுக்கு பாசிட்டிவ் மொமெண்டமா இருக்கும். மார்க்கெட் என்னதான் பாசிட்டிவ் மொமெண்டம் போகலாம் என்று நினைத்தாலும் எஃப்ஐஎஸ் 1355 கோடி கிட்ட ஃப்ரைடே வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. டிஏஎஸ் இன்னும் அதை அப்சர்வ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பது நியூஸா இருக்கு. ஸோ ஓவரால் டாப் மூவர்ஸ் ஆஃப் டே பொறுத்த வரைக்கும் இண்டஸ் இண்டியன் 3.76% அண்ட் ஹெச்டிஎஃப்சி 3.36%, ஹிண்டல்கோ 2.71%, பஜாஜ் ஆட்டோ 2.57%, ஓஎன்ஜிசி 2.55%, M&M 2.04%, கொட்டாக் மஹேந்திரா -3.94%, மேக்ஸ் ஹெல்த் கேர் -1.81%. இதெல்லாம் ப்ரிடாமினண்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ஹெல்த் கேர் ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்திருக்கு ஆஃப்டர் ஒரு ஸ்ட்ராங் ரன்னுக்கு அப்புறம். டிசிஎஸ் 1.65%, Q1 ரிசல்ட் வீக்கா தான் இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷனால போட்டு அடிச்சுட்டாங்க. கோல் இந்தியா பொறுத்த வரைக்கும் 7.5% கிட்ட அவுட்புட் விழுந்ததுனால இன்னைக்கான நாள்ல 1.48% விழுந்திருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஓவரால் பிராடரா இது கொஞ்சம் பாசிட்டிவாக போனாலுமே ஸ்லிப் ஆயிருக்கு 1.31% கிட்ட. ஸோ ஓவரால் இன்னைக்கான நாளில் ஸ்டாக்ஸ் நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வைக்க வேண்டியது HDFC பேங்க். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் Q1 வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. எனக்கு HDFC பேங்க் ரிகவரி கொடுக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருக்கு. M&M பொறுத்த வரைக்கும் 1 month ஹை வந்து ஆல்ரெடி ரீச் பண்ணியிருக்காங்க. டிமாண்ட் ரொம்ப ரெசிலியண்டா இருக்கு. ஸ்ட்ராங் செக்டார் மொமெண்டம் இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் M&M கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. இப்போதைக்கு உள்ள போக வேண்டாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இப்போ இருக்க பிரைஸ் பாயிண்ட் வியூல தாராளமா என்னை பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ க்ரூட் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டன் ஆகுது. சென்செக்ஸ் வந்து இன்னைக்கான நாளில் இந்த ஹெவிவேட் ஷாக் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான் சொல்லணும். ஆனால் நம்ம கீயா வாட்ச் பண்ண வேண்டியது ரீட்டெயிலும் ஜியோவோட ட்ராக்ஷன் அண்ட் நியூ எனர்ஜி அப்டேட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு ரிலையன்ஸில் பல்காக போகலாம். இப்போதைக்கு கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. மிட்கேப் பொறுத்த வரைக்கும் ஒபிராய் ரிலையட்டி அண்ட் சோபா லிமிடெட்
இது எல்லாமே அவங்களோட ரியல் எஸ்டேட் ஸ்டாக்கு தான். இது எல்லாமே அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புக்ல பைப்லைன்ஸ் வச்சிருக்காங்க. பட் ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் நான் செக் பண்ணி பார்க்கல. வேல்யூவேஷன் செக் பண்ணி பார்த்துட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் பிரீமியர் எனர்ஜிஸ் 6000 கோடிக்கான எக்ஸ்பென்ஷன் பிளான்ஸ் இருக்கு. சென்கோ கோல்டு பொறுத்த வரைக்கும் அவங்க நெட்வொர்க் ஸ்டோரை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான பிளான்ஸ் இருக்கு. கரண்டா 208 ஸ்டோர்ஸ் வந்து Q1 பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. அண்ட் இவங்க இந்த இயர் பொறுத்த வரைக்கும் இன்னும் 12 to 15 ஸ்டோர்ஸ் ஓபன் பண்றதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இது ஜுவல்லரி ஸ்டாக் பொறுத்தவரத்துல காஷியஸா அணுக வேண்டியது என்ன அப்படின்னா, கொட்டாக் மஹிந்திரா பேங்க் இன்னைக்கு ஓவரால் பேங்க் நிஃப்டியை பாசிட்டிவா போனா கூட கொட்டாக் மஹிந்திரா பேங்க் விழுந்திருக்கு. டிசிஎஸ் இன்னைக்கான நாளில் விழுந்திருக்கு. மிட் கேப் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ஹெல்த் கேர், ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் சுப்ரியா லைஃப் சயின்ஸ் 12% கிட்ட இன்னைக்கான நாளில் கிராஷ் ஆயிருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன லீகல் இஷ்யூ இருக்கிறதாக நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸ்குள்ள நானும் இன்னும் ஃபுல்லா போகல. ஸோ லீகல் இஷ்யூ இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை தவிர்ப்பதே பெட்டராக இருக்கும். ஓவரால் இன்னைக்கான நாளில் கமோடிட்டி கோல்டு பொறுத்த வரைக்கும் 1100 ரூபாய் கிட்ட விழுந்திருக்கு. சில்வரும் அண்டர் பெர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்கு. அண்ட் யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்ட் ருபி ரேட் மட்டும் ரெக்கார்ட் லோவை நோக்கி போய்கிட்டே இருக்கு, எந்த ஒரு ஹோப்பும் இல்லாமல். ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். நிறைய அப்டேட்ஸை கன்சால்டேட் பண்ணி உங்களுக்கு போடுறோம், நிறைய எஃபர்ட் எடுத்து போடுறோம். தயவு செஞ்சு வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.